கைது செய்யப்பட்ட கொடபா ராஜபக்சவின் முக்கிய சகா. தொடர் கைதுகள் சொல்லும் பாடம் என்ன? தொடர்ந்தும் இது சம்பந்தமான விடயங்களால் கொடபா ராஜபக்சவை இந்த அரசாங்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? தொடர்ந்து பார்க்கலாம். இது ஆயுதம், இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கொடபா ராஜபக்சவனுடைய முக்கிய சகாவாக இருந்த திலகரத்ன அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பிறகு 10 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த கைதுக்கான காரணம், கைதுக்கான பின்னணி என்ன என்றதை பார்த்தோமாக இருந்தால், இந்த கொடபா ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சிஐடியினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக திலகரத்ன அவர்களை நியமிக்கின்றார். இந்த பணிப்பாளராக இவர் நியமிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சிஐடி உத்தியோகத்தர்களை வெளிநாடு செல்வதற்கான தடை விதிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணையில் ஈடுபட்டிருந்த சில சிஐடி உத்தியோகத்தர்கள் வெளிநாடு செல்வதற்கான தடை அவர்களுக்கு விதிக்கப்படுகின்றது. இந்த வெளிநாடு செல்வதற்கான தடையை விதித்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணிப்பாளர் அன்றைய காலத்தில் கொடபா ராஜபக்ச அவர்களால் நியமிக்கப்பட்ட சிஐடியுடைய பணிப்பாளரால் இந்த உத்தரவு விடுவிக்கப்படுகிறது. இந்த உத்தரவு விடுக்கப்பட்ட இந்த காரணத்தை எடுத்து பார்த்தா, இதில் எந்த ஒரு சட்ட ரீதியான காரணங்களோ அல்லது நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட தடை உத்தரவு என்கின்ற நடைமுறைக்குள்ளேயோ இது வராது. இது வெறுமனே பணிப்பாளர் ஒருவரால் விடுக்கப்பட்ட இந்த நடைமுறைக்கு தான் இது வருகிறது. ஏன் இவர் இந்த தடை உத்தரவுகளை பிறப்பித்தார்? முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி இவர் இந்த விடயத்தை செய்ய முடியும் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டார். பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரீர பிணையில் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது, ஏன் இவர் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டார்? ஏன் இவருக்கு திடீரென இந்த 700க்கும் மேற்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர் இங்கே வெளிநாடு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது? ஏன் இங்கே கொடபா ராஜபக்ச அவர்கள் வந்த பிறகு ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நிலவி இருந்தது என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. இது வெறுமனே இந்த குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களுக்கு மட்டுமானதல்ல. ஏற்கனவே பல உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். இவர் வந்த உடனேயே இது சம்பந்தமாக சில உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். சில உத்தியோகத்தர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார்கள். இந்த இடத்துல தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது, தங்களை உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் வெளிநாடு சென்றிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இனி ஒருவரும் இந்த விடயத்தில் வெளிநாடு செல்ல முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த விடயம் நிகழ்ந்திருக்கலாம் என்று பேசப்படுகின்றது. கொடபா ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு முன்னரான காலப்பகுதியில் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. குறிப்பாக இந்த லசந்த விக்ரமதுங்க படுகொலை சம்பந்தமான விடயம், ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள், அது மட்டுமில்லாமல் இந்த ஏர்பஸ் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு, மிக் விமானம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் முன்னைய காலகட்டங்களில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வண்ணமே இருந்தன. கொடபா ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முற்பட்ட காலப்பகுதியில், அதற்கு பின்னரான காலப்பகுதியில் கொடபா ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது தொடர்பான சில விடயங்கள் கொஞ்சம் முடக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பான விடயத்தை கொஞ்சம் அந்த ஆட்சியாளர்கள், கொடபா ராஜபக்ச ஆட்சியாளர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த விடயத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருக்கிற ஆட்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது என்ற விமர்சனம் அன்றைய காலகட்டத்தில் கொடபா ராஜபக்ச அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த காரணத்துக்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னைய நாட்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்தவர் தன்னிச்சையாக செயற்பட்டிருக்கின்றார், தன்னிச்சையாக இந்த உத்தியோகத்தர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விசாரணையின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று பேசப்பட்டிருந்தது. அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விடயமும் இடம்பெற்றிருந்தது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, வருகின்ற 13ஆம் தேதி கொடபா ராஜபக்ச அவர்களுக்கும் ஒரு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என்பதற்காக. இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டு தொகுதியை சட்டவிரோதமான முறையில் அவர் பயன்படுத்தி இருந்தார் என்கின்ற அடிப்படையில், அல்லது ஒரு சிலருக்கு சட்டவிரோதமான நடவடிக்கைகள் அல்லது சட்டவிரோதமான முறையில் அவர்களுக்கு அவர் கையளித்திருந்தார் என்கின்ற அடிப்படையில் இந்த விடயத்தில் கொடபா ராஜபக்ச அவர்களுக்கும்
அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த விடயத்தில் கொஞ்சம் இந்த கோட்டபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிற இந்த சூழ்நிலையில், இன்னொரு பக்கத்தால் இந்த ராஜபக்ச குழாமினர் இவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற இந்த அழைப்பாணைகள் மற்றும் இது சம்பந்தமான விடயங்களை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது, கொஞ்சம் பின்தள்ளி இது சம்பந்தமான விடயங்களை நிராகரிக்கிற போக்கும் காணப்படுற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டியார் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்பந்தமான விடயம் வருகின்ற பொழுது இதில் கொல்லப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டியார் சம்பந்தமான மருத்துவ அறிக்கைகள் சரியான முறையில் இங்கே முன்வைக்கப்படணும் என்ற விடயம் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த விடயத்தில் இவர்கள் கொஞ்சம் பின்னடித்திருந்தார்கள். இது சம்பந்தமான விடயம் மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற பொழுதும் கூட அந்த மருத்துவ அறிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்சவனுடைய இந்த லலித் குகன் வழக்கு சம்பந்தமான விடயத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது, தனக்கு இது சம்பந்தமான விடயத்தில் உயிர் ஆபத்துக்கள் இருக்கின்றன, உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றன என்கின்ற ஒரு சில விடயங்களையும் கூறி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த பசில் ராஜபக்ச சம்பந்தமான இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் பசில் ராஜபக்ச சம்பந்தமான விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவரும் அதற்கான ஒரு காரணத்தை சொல்றார். கிட்டத்தட்ட இப்படியான காரணங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் வந்து ராஜபக்சர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கின்றது, முன்னை நாட்களில் இந்த அரசாங்கம் செய்ய மறுத்த விடயங்களை, இலங்கை அரசாங்கம் முன்னை நாட்களில் செய்ய மறுத்த விடயங்களை அல்லது கோட்டபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் மேல கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இந்த அரசாங்கம் ராஜபக்ச குழாமினரை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் அல்லது அது சம்பந்தமான பாராட்டுதல்கள் இந்த அரசாங்கத்துக்கு இருந்தாலும் கூட வளமையான ஒரு போக்கும் காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த வழக்கல் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதும் இந்த விசாரணைகள் சம்பந்தமான வருகின்ற பொழுதும் ஏதோ ஒரு காரணங்களை கூறி, ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரணங்களை கூறி இதிலிருந்து நழுவுற போக்கும் காணப்படுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களில் தொடர்ந்தும் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கையை எடுக்க போகுது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் 20ஆம் தேதி தேரர்கள் ஒன்றிணைந்து ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்றை கொழும்புல மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் சரியான முறையில் பௌத்தத்திற்கு முன்னுரிமை அளிக்கவில்லை. பௌத்தம் சார்ந்த சில சொத்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கு சரியான முறையில் இந்த அரசாங்கம் குரல் கொடுக்கல அல்லது செவி சாய்க்கல. அது மட்டும் இல்லாமல் தேரர்களுடைய கைதுகள் கூட தன்னிச்சையாக இடம்பெறுகின்றன என்கிற விமர்சனத்தை முன்வைத்து ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்றுக்கான திட்டமிடல்கள் இடம்பெற்றிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் நிலையில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேரர்களுடைய போராட்டம் முன்னைய காலகட்டங்களிலையும் அரசாங்கம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ராஜபக்சர்களுடைய ஆட்சி இல்லாத பெரும்பாலான ஆட்சியாளர்கள் மீண்டும் வருகின்ற பொழுது இந்த ராஜபக்சர்களுடைய ஆட்சி இல்லாத காலச்சூழலில் வந்து தொடர்ந்துமே இந்த தேரர்களுடைய போராட்டம் வந்து முன்னெடுக்கப்படுறது ஒரு வளமையான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வகையில் பொதுஜன பெரமுனையினுடைய நிகழ்ச்சி நிரலில் தான் இந்த தேரர்களுடைய இந்த இயக்கம் இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வியும் ஒரு பக்கம் எழத்தான் செய்கிறது. இப்படியாக பல விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் பலரையும் திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கான்றதான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி.